நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காணொலியில 2026ஆம் ஆண்டு என்னோட வாசிப்பு பயணம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஜனவரி மாதம் நான் வாசிச்ச ஒரு 10 நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். 10 நூல்கள்ல முதல் நூலாக நான் வாசிச்சது ஒரு வரலாற்று புதினம். பொதுவாகவே ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் படிக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அதனால நான் வாசிச்ச இந்த நூலோட ஆத்தரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அவரோட பேர் ராபர்ட் ஹாரிஸ். அவர் எடுத்துக்கிற அந்த மைய கருத்து எல்லாமே வரலாற்றில் நடந்த ஒரு ரொம்ப பிரபலமான விஷயங்களை வச்சு ஒரு ஒரு ஃபிக்ஷன் கட்டமைப்பாரு. அப்படி அவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. வேட்டிகன்ல இருக்கிற அந்த போப்ஸை பத்தி கான்க்ளேவ்னு ஒரு புக்கு, அப்புறம் பாம்பை, இந்த வசுவியஸ்ன்ற அந்த எரிமலை வெடிச்சு எல்லாம் அழிஞ்சு போனாங்க இல்லையா, அந்த பாம்பையை பத்தி கருவா வச்சு ஒரு புக்கு பாம்பை அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. டிராஃபஸ் அஃபயருங்கிற அந்த ஒரு யூத இராணுவ பிரெஞ்சு அதிகாரியை ஒரு ஃப்ரேம் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி ஏன்னா நாட்டை காட்டி கொடுத்துட்டாரு அப்படிங்கறத ஒரு பிரபலமான ஒரு நிகழ்வு. அது டிராஃபஸ் அஃபயர்ன்ற வச்சு ஆஃபீஸர் அண்ட் ஸ்பை அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த வரிசையில நான் இந்த நான் சொன்ன 3 நூலுமே நான் படிச்சிருக்கேன், நல்லா இருக்கும். அந்த வரிசையில இன்னைக்கு நான் ஜனவரி மாசம் வாசிச்சது V2 ஸ்டோரி ஆஃப் வேர்ல்ட் வார் 2. V2 அப்படிங்கிறது உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது முதலாக கிரியேட் பண்ண பாலிஸ்டிக் மிசைல். அது ஒரு ஏவுகணை, நாட்சிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏவுகணை. 2ஆம் உலக மகா யுத்தத்தின் கடைசி கட்டத்துல அதை டெவலப் பண்ணி அதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி லண்டனை அட்டாக் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அதுதான் உண்மையான நிகழ்வு நடந்தது. இந்த V2 பாலிஸ்டிக் மிசைல் தான் பின்னாடி மற்ற நாடுகள் எல்லாருமே ICBM இந்த மாதிரி கண்டம் விட்டு கண்டம் தாண்டுற ஏவுகணை எல்லாம் தயாரிக்கிறதுக்கான ஒரு ஆரிஜின் இதுதான். வேர்ல்டு வார் 2ல ஜெர்மனி தோத்து போனதுக்கு அப்புறம் அந்த சயின்டிஸ்ட் 2 பக்கமும் ஹெல்ப் பண்றாங்க, சோவியத் யூனியனுக்கும் அப்புறம் அலைட் ஃபோர்ஸுக்கும். ஸோ இதை ஒரு மைய கருத்தா வச்சு இந்த V2 அப்படிங்கிற ஒரு நாவல், இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நாவல். உங்களுக்கு இந்த ஸ்பை த்ரில்லர்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த நூல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ராபர்ட் ஹாரிஸை ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் விரும்பிகள் எல்லாருக்குமே நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றேன். அடுத்தபடியா ஒரு 2 நூல்கள், அதாவது இந்த சப்ஜெக்ட்ல நான் 2 புக்கு படித்தேன், 2மே நான் ஃபிக்ஷன். எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்டைய எகிப்து இருக்கிற சிவிலைசேஷன் பத்தி ஒரு 2 புக்கு படித்தேன். அது 2மே ஃபேண்டாஸ்டிக்கான புக்கு. ஒன்று த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட். அது எழுதினவர் டோனி வில்கின்சன். அப்புறம் 2வது அதோட கண்டினியூவேஷனாக நான் தேடி படித்த இன்னொரு புக்கு என்னன்னா, ரெட் லேண்ட் அண்ட் பிளாக் லேண்ட் டெய்லி லைஃப் ஆஃப் ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட், பார்பரா மெட்ஸ் அப்படிங்கிறவங்க எழுதின இந்த நூல். இதை 2மே நான் ஏன் தேர்ந்தெடுத்து படிச்சேன்னா, முதல் நூல் த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட் எனக்கு எகிப்தை பத்தி ஒரு ஸ்கேட்டர்டா ஒரு ஸ்பொராடிக்கா தான் தெரியும். எனக்கு ஃபுல்லா அதோட ஃபுல் காம்ப்ரிஹென்சிவ் ஹிஸ்டரி தெரியாது. ஸோ அந்த தேடல்ல எனக்கு கிடைச்ச புக்கு தான் இது, ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட். ரொம்ப அதாவது எகிப்தை பத்தி அந்த எகிப்திய நாகரிகம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கு நீங்க படிக்கணும்னு சொல்லுவேன். எதனாலன்னா கிட்டத்தட்ட 31 டைனாஸ்டி இருந்திருக்கு. ஒரு 3000 வருட காலகட்டத்தில் 31 டைனாஸ்டி இருந்திருக்கு. அதுல நமக்கு எல்லாருக்குமே பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கிற பேரான கிங் துத்தன்காமன், அப்புறம் குஃபுவோட இந்த பெரிய பிரமிட், இதெல்லாம் மட்டும்தான் தெரியும் இல்லையா அதுல. ஆனா இதுல நான் இதை படிச்சதுல எப்படி ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். அதுல எப்படி தொடர்ந்து எகிப்தியர்களுக்கு அப்புறம் பெர்ஷியன் டாரியஸ் எப்படி ரோல் பண்ணா, அதுக்கப்புறம் மெசடோனியன்ஸும் டாலமிஸும் ரோல் பண்ணாங்க, அப்புறம் கடைசியா ரோம் வரைக்கும் வருது. ஸோ இதுல பெண்கள் சம்பந்தப்பட்ட கேள்விப்படாத சில விஷயங்கள் நான் படித்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் ஃபேரோ, அந்த 31 வருஷ டைனாசிட்டிலே இருந்த சில ஃபேரோஸ்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபேரோ ஹெட்சத்புத் பத்தி ரொம்ப விலாவரியாகவும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நிறைய அந்த லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் இதுல நமக்கு ஜென்ரலா கிளியோபட்ரா தெரியும், ஷேக்ஸ்பியர் மூலமாக கிளியோபட்ரா தெரியும். ஆனா மொத்தம் 7 கிளியோபட்ராக்கள் இருந்திருக்காங்க.
அதில் வந்து நமக்கு தெரிஞ்ச கிளியோபட்ரா வந்து இந்த கடைசி 7வது கிளியோபட்ரா தான் நமக்கு எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆனது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆச்சரியமான தகவல் நிறைஞ்ச ஒரு புக் அது. ப்ளஸ் வந்து நான் அந்த இன்னொரு புக்கு வந்து இந்த ரெட்லேண்ட் பிளாக்லேண்ட் ரெட்லேண்ட் வந்து எப்படின்னா, பண்டைய எகிப்தியர்கள் ஒவ்வொரு நாளும் என்னென்ன மாதிரி அவங்களோட வாழ்க்கை இருந்தது, அவங்களோட தொழில் முறைகள் என்ன இருந்தது, என்ன சாப்பிட்டாங்க, அவங்களோட வழிபாட்டு முறை எப்படி இருந்தது, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த திருமண உறவுகள் எப்படி இருந்தது, இந்த மாதிரி ரொம்ப நுட்பமான விஷயங்களை பேசுறது அந்த 2வது புக். ஸோ இந்த பண்டைய எகிப்து பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் இந்த 2 புக்கையுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்தபடியாக ஒரு ஒரு ரொம்ப சின்ன பயோகிராஃபி. ஷெல்லி, அதாவது கவிஞன் ஷெல்லியை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். ஆங்கில கவிஞன், இங்கிலீஷ் போயட் ஷெல்லி வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு போயட். ஆனா அந்த ஷெல்லியை பத்தி, அவரை பத்தி தெரியாத சில விஷயங்கள் பத்தி ஒரு சின்ன ஒரு பயோகிராஃபி படித்தேன். அது வந்து ஷெல்லி போயட் அண்ட் ரெவல்யூஷனரி. அதாவது ஷெல்லியோடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, அவர் வந்து அவரோட ஜென்ரலா வந்து அவருக்கு இருக்கிற அந்த அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்டான்ச் ஏத்திஸ்ட், நாத்திகவாதி. அப்புறம் வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அனார்கிசம், ரெவல்யூஷன்ஸ் பத்தி நிறைய பேசியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த ஈகாலிட்டேரியனிசம், அதாவது எல்லாரும் சமம் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து போர்களுக்கெல்லாம் எதிரியாக அவர் வந்து கருத்து தெரிவிச்சது. அப்புறம் ரொம்ப ப்ரோக்ரெசிவ் ஐடியாலஜிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ அந்த அவரோட ஒரு ஃபேமஸான போயம் வந்து இந்த ஒசிமாண்டியன் அப்படிங்கிற ஒரு போயம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி எகிப்துல இருக்கிற ராம்சீஸ் 2 அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபேரோ. அவரை பத்தி ஒரு சின்ன சானட் எழுதுறாரு. அதுல வந்து எப்படின்னா, சுருக்கமா அதோட கதை சுருக்கம் என்னன்னா, எவ்வளவு பெரிய முடிசூடின மன்னனா இருந்தாலும் கடைசி பிடிசாம்பலா தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு the futility ஆஃப் லைஃபை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு சின்ன போயம். ஸோ ஷெல்லியில எனக்கு பிடிச்சது அந்த ஒரு போயம். பட் அவரோட இந்த வாழ்க்கையில இன்னொரு பக்கத்தை சொல்ற இந்த நூல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஸோ ஷெல்லி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த நூலையுமே உங்களுக்கு நான் பரிந்துரை செய்வேன். இப்போ உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து போர்கள் நிறைய இடங்கள்ல நடக்குது. அதுல வந்து அமெரிக்காவுடைய இன்வால்மெண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு புரியாம இருக்கும். ஸோ இந்த புக்கு நான் இப்ப படிச்ச இந்த புக் வந்து ஒரு கிராஃபிக் ஃபார்மேட்ல எழுதப்பட்ட ஒரு புக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அடிக்டட் டு வார், அதான் டைட்டில். அதை எழுதினவர் வந்து ஜோயல் ஆண்ட்ரியஸ். ஏன் வந்து அமெரிக்கா வந்து ஒரு மிலிட்டரியிசம், அதாவது போர் தன்மை மேல ஒரு போதை, ஒரு அடிக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு நிறைய இன்ஃபர்மேட்டிவான ஒரு புக்கு. அதாவது எப்படி அந்த ஃபாரின் பாலிசி வந்து ஒரு கடந்த ஒரு 200-250 வருடங்கள்ல எப்படி அவங்களோட ஃபாரின் பாலிசி டெவலப் ஆச்சு, அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் என்ன, அதே நேரத்தில் வந்து இராணுவத்துக்கு வந்து அவங்க கிட்டத்தட்ட மற்ற எந்த நாடுமே செலவழிக்காத அளவுக்கு பட்ஜெட் வருஷம் ஒதுக்கப்படுது. அதே மாதிரி அந்த அதுல வந்து ஒரு ஃபிராக்ஷன் கூட இங்க கல்விக்காக அமெரிக்கா ஒதுக்க இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி அந்த ஹிஸ்டரியை வந்து கடைசி வார் வரைக்கும் இந்த புக்கை எழுதி முடிக்கும் பொழுது வந்து ஈராக் வார் நடந்த ஒரு காலகட்டம். ஸோ அது வரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு பின்னாடி என்னென்ன நடக்குது, எப்படி வந்து பெரும் முதலாளிகள் வந்து இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல் சொல்லப்பட்ட ஒரு நூல். ஸோ இதை நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா. இது ஒரு கிராஃபிக் ஃபார்மேட்ல எழுதுனதுனால ஈஸியாக படிச்சிட முடியும். அடிக்டட் டு வார் பை ஜோல் ஆண்ட்ரியஸ். அடுத்து இன்னொரு ஃபேமஸான ஒரு கவிஞன், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கலீல் கிப்ரான். ஒரு லெபனீஸ் அமெரிக்கன் போயட். அவர் வந்து நிறைய கவிதை நூல்கள்லாம் எழுதியிருந்தாலும் அவர் வந்து எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னா, நான் இன்னைக்கு இப்ப படிச்ச அந்த நூல் தான் ஃபேமஸ். அவர் டைட்டில் வந்து த ப்ராஃபெட், ஒரு தூதுவன் இல்லை நபி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு கற்பனையான ஒரு நாட்டில் ஒரு 12 வருடங்கள் இருக்கிற அல் முஸ்தபா அப்படிங்கிற ஒரு ப்ராஃபட் வந்து அந்த இடத்தை விட்டு பிரிஞ்சு போகும்போது அந்த ஊர் மக்கள்லாம் அவரை சுற்றி நின்று போகாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர், இல்லை நான் போய்த்தான் ஆகணும், போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சில அறிவுரைகள், விஸ்டம் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மக்கள் கேட்குற மாதிரி. ஸோ அவர் ஒரு 27 சப்ஜெக்ட் அவங்க கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு பொயாட்டிக்
முறையிலேயே ஒரு ஆழமான ஒரு ப்ரொஃபவுண்டான ஒரு மெசேஜை வந்து கொடுத்துட்டு போறாரு. ரொம்ப அழகான ஒரு சின்ன புக்கு தான் அது. ஆனா ரொம்ப அழகான அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ், லவ்னா என்ன, அன்பு, திருமணம், குழந்தைகள், அதாவது இந்த ஹியூமன் கண்டிஷன்ஸ் என்னென்ன நம்ம எல்லாருக்கும் காமனா இருக்கிறது. எந்த கலர் அவனா இருக்கலாம், எந்த ரிலீஜன் அவனா இருக்கலாம். ஆனா நம்மளோட அந்த ஹியூமன் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து இட் டிரான்சென்ட்ஸ் பார்டர்ஸ். ஸோ அதனால அதுல வந்து பாத்தீங்கன்னா வேலை, ஒர்க்கு, ஜாய் அண்ட் சாரோ, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப், ப்ரேயர், அப்புறம் ரிலீஜன், இந்த மாதிரி ஒரு 27 டாபிக்ஸை பத்தி அவங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்தேன். இது நீங்க கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி படிங்க. இது தமிழாக்கம் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். கலீல் கிப்ரானோட ப்ராஃபட். இது ஒரு ரஷ்ய நாவல். இது எழுதினவர் வந்து வசிலி கிராஸ்மன். இந்த புக்கோட டைட்டில் வந்து எவ்ரிதிங் ஃப்ளோஸ். இந்த நூல் வந்து சோவியத் யூனியன்ல வந்து தடை செய்யப்பட்ட ஒரு நூலாக இருந்தது ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும். ஏன்னா இந்த கதை வந்து அந்த ஸ்டாலினோட அந்த பர்ஜ், அந்த கிரேட் பர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரொம்ப இறுக்கமான ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து குலாகுகளுக்கு, அதாவது ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்புக்கு அனுப்பப்படுறாங்க சைபீரியால. அப்படி அங்க 30 வருடம் இருந்த ஒருத்தர் வந்து திரும்பி வரும்பொழுது, ஆல்ரெடி ஸ்டாலினோட ஆட்சி முடிஞ்சு அவர் இறந்து போறாரு. அது குருஷேவ் ஸ்டான்னு சொல்லுவாங்க. அந்த குருஷேவ் வந்ததுக்கு அப்புறம் எப்படி அங்க நிறைய விஷயங்கள் தளர்க்கப்பட்டது அப்படிங்கிற அந்த சமுதாயத்துல வந்து அவர் எப்படி ஃபிட் ஆகிறாரு அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் எழுதப்பட்ட இந்த நூல் ஒரு காலகட்டத்தில் வந்து இது பேன் செய்யப்பட்ட நூல். வசிலி கிராஸ்மனோட மேக்னம் ஆப்பஸ் வந்து ஒரு புக் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் அண்ட் ஃபேட். லைஃப் அண்ட் ஃபேட் தான் அவரோட ரொம்ப ஃபேமஸான புக்கு. அதுக்கு அடுத்ததாக இந்த எவ்ரிதிங் ஃப்ளோஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லுவேன். இதுல வந்து இந்த ஹோல்டர்மார் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது, மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட பஞ்சம் சோவியத் யூனியன்லன்னு சொல்லி அக்யூஷன் இருக்கு. அதுல இந்த ஹோல்டர்மார் ஃபெமைன்ங்கிறத அந்த அண்டர்லைன் தீமும் இதுல வரும். ஸோ இந்த பின்புலம் சில வரலாற்று குறிப்புகள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த புக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்தேன். லைஃப் அண்ட் ஃபேட் பை வசிலி கிராஸ்மன். அடுத்தபடியா ஒரு 2 தமிழ் நூல்கள். அதுல முதல்ல வந்து தமிழ்நாட்டு வரலாறு, எழுதியவர் வந்து பேராசிரியர் மணிக்குமார் அவர்கள். இந்த புக்கு வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ், அதாவது தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட நிறைய வரலாற்று ரீதியாகவும் அதுல இருந்த மனிதர்கள் வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே இருக்கிறவங்க தமிழ்நாட்டின் தாக்கம் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி ஒரு 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 கலெக்ஷன், ஒரு களஞ்சியம் மாதிரியான ஒரு புக் இது. இதுல வந்து நிறைய, அதாவது அவரோட பேக்ரவுண்ட் ஹிஸ்டரியா இருக்கிறதுனால என்னென்ன வகையான வரலாறுகள் இருக்கு, அதை வந்து எப்படி அணுகணும் அப்படிங்கிறத முதல்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நிறைய நம்ம தமிழக வரலாற்றுல மற்ற மதங்களுடைய தாக்கம், பௌத்தம், சமணம், கிறித்துவம், ஈவன் இஸ்லாம் கூட. அதுல வந்து இந்த மெயினா அவர் ஃபோக்கஸ் பண்ற ஏரியா பார்த்தீங்கன்னா பூலித்தேவன், கட்டபொம்மன் பத்தி நிறைய செய்திகள் இருக்கு இதுல. அதே மாதிரி மருது சகோதரர்கள், அப்புறம் வந்து சிவகாசி கொள்ளை, அதே மாதிரி வந்து இந்த கழுகுமலையில நடந்த ஒரு கலவரம், இதெல்லாம் பத்தி நிறைய இது வரைக்கும் நான் வாசிக்காத நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஒரு நூல் இது. ஸோ இது கிடைச்சது நான் கண்டிப்பா வாங்கி படிங்க. இதுல வந்து பின்னாடி இருக்கிற சாப்டர்ஸ்ல வந்து காந்தி, அப்புறம் வந்து இஎம்எஸ் நம்பூதிரிபாத், அம்பேத்கர், விவேகானந்தர், அப்புறம் வந்து அரவிந்தர், இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய தாக்கம் பத்தி ஒரு சில கடைசி 2-3 சாப்டர்ல நிறைய சொல்லியிருந்தார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ இந்த தமிழ்நாட்டு வரலாறு நூல் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி படிங்க. அடுத்தபடியான தமிழ் நூல் வந்து ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஒரு பெரிய ஒரு நூல், 1666 பக்கங்கள் கொண்ட ஒரு நூல். இதை படிச்சு முடிக்கிறதுக்கே எனக்கு பல மாதங்கள் ஆச்சு, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா படித்தேன். அது என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்ஞாடி, பூமணி அவர்கள் எழுதின அஞ்ஞாடி. இது ஒரு மைக்ரோ, அந்த ரீஜனல் ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு ஃபிக்ஷன். ஆனால் ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. ஏன்னா வந்து இந்த நான் பிறந்து வளர்ந்த ஏரியா பத்தின ஒரு வரலாறு இது. பூமணி வந்து உங்களுக்கு வேற வகையா தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு. ஏன்னா இந்த ரொம்ப ஃபேமஸான அசுரன்கிற படம் வந்து அவருடைய ஒரு நூல், வெக்கைங்கிற நூல் தான், அதை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அது.
ஸோ அவர் அது வந்து வெக்கை, பிறகு அதெல்லாம் எழுதியிருக்காரு. ஆனால் அவரோட மேக்னம் ஆப்பஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினது. பொதுவாகவே இந்த சாதிய அமைப்புகள் கிராமங்களில் எப்படி இருக்கு, அது எப்படி வந்து தன்னை ஒன்று சார்ந்து இருந்தாலும் எப்படி ஒரு மாதிரி விலகி இருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நிறைய கேரக்டர்ஸ் மூலமா. அதில் இந்த அண்டர்லைங் தீம் வந்து நிறைய அந்த ஹிஸ்டாரிக்கல், நான் சொன்ன அந்த கழுகுமலை கலவரம், அந்த சிவகாசி கொள்ளை, இதெல்லாம் வந்து ஒரு பின் புலமா வச்சு, அப்புறம் சமணம் எப்படி இருக்கு பின்னாடி இருக்குன்றத வச்சு பின்னப்பட்ட ஒரு கதை இது. ஸோ கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து படிக்க வேண்டிய ஒரு நூல். இருந்தாலும் ஃபைனலி இந்த வருஷம் நான் முடிச்சிட்டேன். நான் முன்னாடி ஆரம்பித்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அஞ்ஞாடி கிடைச்சதுன்னா வாங்கி படிங்க, அதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அப்புறம் கடைசியாக 10ஆவதா நான் வாசித்தது வந்து ஒரு ஸ்பானிஷ் நாவல் வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படித்தேன். அது என்ன பார்த்தீங்கன்னா, பை நைட் இன் சிலி, எழுதினவர் வந்து ராபர்ட் பொலேனோ. இந்த சிலி அப்படிங்கிற தென் அமெரிக்க நாடு, அந்த நாட்டுடைய ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த நாவல் வந்து இன்னும் எங்கேஜிங்காக இருக்கும். 1978 வந்து அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சோசியலிச கவர்மெண்ட் அயந்தே அப்படிங்கிறவர் வந்து டாப்பிள் பண்ணிட்டு ஒரு மிலிட்ரி கூல வந்து நாட்டை கைப்பற்ற ஒரு டிக்டேட்டர் வந்து பேர் வந்து பினோஷே. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1973 இருந்து 1998 வருஷம் வரைக்கும் ஒரு கொடுங்கோல் ஆட்சி செஞ்ச ஒரு நபர் சிலையில. அங்க வந்து நிறைய ப்ராசிக்யூஷன்ஸ் நடக்குது, பொலிட்டிக்கல் ப்ராசிக்யூஷன், அப்புறம் வந்து ரிலீஜியஸ் ப்ராசிக்யூஷன். ஸோ இந்த கதை வந்து அந்த காலகட்டத்தில் எப்படி அங்க இருக்கிற கேத்தலிக் சர்ச்சஸ் வந்து இந்த டிக்டரோட உதவியோட எப்படி காமன் பீப்புள் வந்து அப்ரோச் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டோரியை வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பாதிரியார் வந்து அவரோட மரணப்படுக்கையில் யோசிச்சு பார்க்குற ரெமினிசன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து நிறைய அவர் ஹாலுசினேஷன்ஸ்லாம் வருது அவருடைய இந்த கடைசி கட்டத்தில். ஸோ அவர் நிறைய அதில் இல்லாத ஒரு அந்த பாப்லோ நெருடாங்கிற அந்த போயட் கூட அதில் சந்திக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த வரலாற்று பின்னணி தெரிஞ்சு இந்த நூல் படிச்சிங்கன்னா, ஏன்னா இது ரொம்ப வாசிப்பு வட்டாரத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நூல் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப நாளாக டு ரீட் லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். பட் கடைசி இப்போ தான் லைப்ரரியிலேருந்து கிடச்சிது. ஸோ நிறைய அதாவது வேற இந்த தென் அமெரிக்க வரலாறு வந்து எனக்கு ரொம்ப அவ்வளோ தெரியல. ஸோ அதான் இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் நான் நிறைய தேடி படித்தேன். அதை படித்ததுனால இந்த கதையினுடைய ஏன் இது வந்து ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்துகிற ஒரு நூலாக கொண்டாடப்படுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் கடைசி 10வது நூல், ஜனவரி மாதம். ஸோ இந்த வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்த இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த நூல் உங்களுக்கு பிடிச்சதுனால வாங்கி படிங்க, இல்லை நீங்கள் ஆல்ரெடி இப்போ வாசிச்சிருந்தீங்கனாலும் கமெண்ட்ஸில் வந்து உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்து காணொலி வந்து பிப்ரவரி மாதம் வாசித்த ஒரு 10 நூல்கள் என்ன அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் நான் ரிலீஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.